வணக்கம். இன்றைய குறள் 233வது குறள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழலால் ஒன்றாது நிற்பது ஒன்றில். உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்திலேயே ஒப்பற்ற ஒரு பொருளாக அழிவில்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியது யாதுமே இல்லை. அதாவது புகழ், உண்மையான புகழ், சும்மா காசு கொடுத்து புகழா அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. அந்த உண்மையான புகழ் இல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழிவில்லாமல் நிறுத்தக்கூடியது எதுவுமே இல்லைன்ற அந்த மாதிரி புகழுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அதுக்கு நாம் எழுதின கதை. வீமனும் குத்துச்சண்டை களத்துக்கு வந்து விட்டார். அதாவது 2 பேரும் குத்துச்சண்டை வீரர்கள் போல. எல்லோருக்கும் தெரியும், பீமனுடைய வீரம் பற்றியும் தெரியும். ஆனால் பீமனை பற்றி யாருக்கும் தெரியாது. அவன் எந்த அளவுக்கு சண்டை போடுவான் என்பதே எல்லோருக்கும் குழப்பமாக இருந்தது. போட்டி ஆரம்பித்தது. போட்டி கடுமையாக இருந்தது. ஆனால் பீமனுக்கு உடலில் பலத்த காயம். ஆனாலும் விடவில்லை. பீமனை எதிர்த்து போராடி வெற்றியும் பெற்றான். ஆனால் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அளவு உடம்பெல்லாம் காயம். அப்போது பீமனுக்கு சண்டை கற்றுக் கொடுத்த குருநாதர், ஏம்பா வீமா, உனக்கு அறிவில்லை? அவன் முரடனாச்சு, அவன் கூடவா மோதின? இப்போ பாரு, உன் உடம்பு இப்படி ஆயிடுது என்று கவலைப்பட்டார். அப்போது வள்ளுவர் வந்தார். பீமனுக்கு ஏற்பட்டது காயமல்ல, வீரத்தழும்புவது. அவனை ஊக்குவிக்க வேண்டியவரே அவனை தாழ்த்தி பேசுகிறீர்களே. அவன் எலியுடனும் பூனையுடன் சண்டை போடவில்லை, சிங்கத்துடன் நேரடியாக மோதியுள்ளான். அவனுக்கு இந்த புகழ் போதும் என்று புகழ்ந்தது மட்டுமல்லாமல் இந்த குறளை எழுதப்போனான். அதாவது புகழ் என்பது காசு கொடுத்து வர்ற புகழ் கிடையாது, உண்மையான புகழ். அது எப்படி வரும்னா, நம்முடைய அசாதாரண செயலில் தான் அந்த புகழ். அதில் சில பேர் நம்மளை பாராட்டுவாங்க, சில பேர் பாராட்ட மாட்டாங்க. இது என்ன பெரிய விஷயமான்னு கூட கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்மளால் 4 பேர், 5 பேர், 4 பேர், 3 பேர், 2 பேர், ஒருத்தர் திருந்தனா போகும். அதுவே நமக்கு வீட்டில் அந்த புகழ் போகும். எல்லாருமே நம்ம புகழணும்னு அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.